வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 27. மேலே சொல் என்று அவள் கையை ஆதரவாக தட்டினார் ராமச்சந்திரன். இப்படி ரெண்டும் கெட்டனா இருக்க முடியாதே. என் வாழ்க்கையோட முடிவை நான் எடுத்துதானே ஆகணும். காலம் முழுசும் எனக்கு நான் மட்டும் போதுன்னு வாழ்க்கைய வாழலாம்னு நினைச்சாலும் அவனோட எண்ணம் என் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல இருந்து அவனை ஞாபகப்படுத்துது. சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு அவனோட வாழலாம்னு நினைச்சா அதுக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்குள்ளேயே 1000 போராட்டம் இருக்கும்போது அவனோட எனக்கு போராட தெம்பில்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் தனிமையில இருக்க தோணுது. எதுவும் வேண்டாம், நான் மட்டும் போதுங்கிற மனநிலை சில நாளா இருக்கு. அதுக்காக அப்படியே இருந்துட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்பா. இங்க இருந்தா அம்மாவோட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஆனா அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. அவளை ஆழ்ந்து பார்த்தவர், பிரச்சனையிலிருந்து நீ ஓடுனா சரியாகாது ஆதிரா. நான் ஓடல. இப்போதைக்கு அதை தள்ளி வைக்க நினைக்கிறேன். உனக்கு எது சரின்னு படுதோ அத செய் கண்ணா. உனக்காக நான் எப்பவும் இருக்கேன். முதல்ல உன் உடம்பு சரியாகட்டும். அதுக்கப்புறம் நீ ட்ரிப் போகலாம். இப்ப நீ தூங்கு என்றவர் அவளுக்கு தனிமையை கொடுத்து வெளியேறினார். ரொம்ப நேரமா அப்பாவும் பொண்ணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ற சீதாவிடம், நீ ஏன் சீதா குற்றவாளி மாதிரி கேள்வி கேக்குற? நாங்க சும்மா கூட பேசக்கூடாதா என்று ஆற்றாமையுடன் பேசினார். இப்ப எதுக்கு என்ன ஒரு வில்லி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல சீதா. அவள ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணாதன்னு சொல்றேன். அவளுக்கு தெரியும், அவளுக்கு புரியும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாமே சரியாகும். நீ கொஞ்சம் அவளுக்கு ஸ்பேஸ் கொடு சீதா. எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா? நம்மகிட்ட என்ன இல்லங்க? காசு இல்லையா, சொத்து இல்லையா? எல்லாமே இருக்கே. போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கு. ஆசை ஆசையா அவள பெத்து அவளுக்கு பிடிச்சத மட்டும் கொடுத்து அவளோட கனவ அவ கையில பிடிச்சோம் இப்படி தனியா இருக்கவா நம்ம வளர்த்தோம். எனக்கு அவ இப்படி இருக்கிறதே பயமா தான் இருக்கு. இறுகி போய் இருக்கா. ஏன் விட்டுட்டு போன ஒருத்தனுக்காக இவ இப்படி கஷ்டப்படணும்? இத்தனை வருஷம் கழிச்சு வந்தவன் அவளை நிம்மதியா விட்டானா? இல்லையே. ஆனா நான் யாரையும் காயப்படுத்த கூடாது. என் பொண்ணு மட்டும் கஷ்டப்படலாம், அப்படிதானே என்றவர் முகத்தை மூடி அழ ஆரம்பித்தார். இங்க பாருமா என்று அவர் கண்ணை துடைத்து, உன்னை நாங்க தப்பா நினைக்கல. அவளே குழம்பி போயிருக்கா. கூட சேர்ந்து அவளை நம்மளும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொன்னேன். அவளோட வாழ்க்கைய அவளே தேர்ந்தெடுக்கட்டும். தப்பா போக நம்ம விட மாட்டோங்கிற நம்பிக்கையில தானே அவ நம்ம கிட்ட வந்து நிக்கிறா. கொஞ்சம் விடு அவள. அவளே உன்னை தேடி வருவா. இப்ப நீ வீட்டுக்கு போ. நான் ஆதிரா கூட இருக்கேன். இல்ல, நானும் இருக்கேன். தனியா இருக்கும்போது தேவையில்லாம எதையாவது யோசிச்சுட்டு இருப்பேன். சரி, நான் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று எழுந்திருக்க லிங்கம் மற்றும் கல்யாணி அவர்களிடம் வந்திருந்தார்கள். சங்கடமான நிலையை சரி செய்ய லிங்கமே பேசினார். ஆதிரா எப்படி இருக்கா? அகி கால் பண்ணி சொன்னான். அதுதான் பாத்துட்டு போகலாம்னு வந்தோம் என்று மகனை விட்டு கொடுக்காமல் பேசினார். நல்லா இருக்கா லிங்கம்? நாளைக்கு வர பாத்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு டாக்டர் சொன்னாரு. 2 நாளைக்காவது அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லு சீதா. டிஸ்சார்ஜ் பண்ணதும் வேலை இருக்குன்னு ஆபீஸ் கிளம்பிட போறா. 2 அடி போட்டு வீட்ல வை என்ற கல்யாணியை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தார். பல வருட நட்பாயிற்றே. அவர் மகன் செய்ததற்காக அவரிடம் கோபப்பட முடியவில்லை. அப்படிதான் பண்ணணும் போல கல்யாணி. கட்டி போட்டா கூட அத்துட்டு ஓடிருவா. அப்படியே அவ அப்பா மாதிரி என்று ராமச்சந்திரனுக்கு ஒரு குட்டு வைத்தார். அதில் தாராளமாக சிரித்த லிங்கம், தங்கச்சி ஆதிராவை திட்டும் போது தெரியல அது உன்னதான் மறைமுகமா திட்டுதுன்னு என்றவர், ஆதிரா முழிச்சிருக்காளா? போய் பாத்துட்டு வரவா? இதெல்லாம் கேட்கணுமா? போயிட்டு வாங்க என்று சீதா சொல்ல ஆதிராவை பார்க்க உள்ளே சென்றார்கள். அவர்களை பார்த்து ஆதிரா எழுந்திருக்க, ஹே பொறுமடா என்று அவள் கையை பிடித்து அமர வைத்தார் கல்யாணி. வாங்க அத்தம்மா, வாங்க மாமா என்றவள் மெலிதாக புன்னகைத்தாள். எதுக்குடா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற என்று அவள் அருகே அமர்ந்த லிங்கம், நான் ஆகிய அமெரிக்காவுக்கே அனுப்பிடவா என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் எல்லாத்தையும் மறந்து இங்க இருக்கணும்னு வந்திருக்கான். திரும்பி அவனை போக சொல்லி தப்பு பண்ணாதீங்க. இங்க இருந்தா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் அவன் பண்றதுக்கு அமைதியா இல்லையே. பதில் கொடுத்துட்டு தானே இருக்கேன். நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நாங்க என்ன குழந்தைங்களா? பிரிஞ்சிருந்தா பிரச்சனை வராதுன்னு ஹாஸ்டல் அனுப்ப? சரி, இதுக்கு என்னதான் முடிவு என்று கல்யாணி ஆற்றாமையுடன் கேட்டார். தெரியல அத்த. ஆனா சீக்கிரம் எல்லாம் சரியாகும்.
எங்களை மன்னிச்சுக்கோ ஆதிரா என்ற லிங்கத்திற்கு ஆதிராவின் அனைத்திற்கும் தங்கள் மகன்தான் காரணம் என்று உறுத்தியது. மாமா என்ன இது? வர வர ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. சரி, ப்ராஜெக்ட் ஒர்க் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? எங்க டீம் மெம்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு என்று பேச்சை மாற்றினாள். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா ஆதிரா? எவ்வளவு அழகா பேச்ச மாத்துற. அழகாக சிரித்தவள், ரொம்ப யோசிக்காதீங்க மாமா. இப்ப நீ ரெஸ்ட் எடு. இத பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஓகே மாமா, நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று அவர்கள் கிளம்பினார்கள். பெருமூச்சு விட்ட ஆதிரா கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாள். அதே சமயம் வீட்டிற்கு வந்த அகர்ணன் போதையில் பேச ஆரம்பித்தான். வினு, நான் ஏன்டா அவளை அன்னைக்கு விட்டுட்டு போனேன்? அவளோட வலிய விட நான் அனுபவிச்சது அவ்வளோ பெருசா. நீ ஏன்டா எனக்கு புரிய வைக்கல? ஏன் எனக்கு யாருமே சொல்லல? நான் உங்களுக்கு அந்த இடம் தரலதான். என்னை அடிச்சாவது புரிய வச்சிருக்கலாமே. ஏன்டா என்று உளறியவன் எழுந்து அவன் சட்டையை பிடித்தவன், வினு, நான் எல்லாம் மனுஷனே இல்லல்ல. எந்த மூஞ்சிய வச்சுடா நான் அவன் முன்னாடி போய் நிக்கிறேன்? எனக்கு எப்படி இப்படி ஒரு கொடூரமான புத்தி வந்துச்சு? நான் ஏன்டா இப்படி மாறினேன் என்று நெஞ்சை தடவி, எனக்கு வலிக்குதுடா. அவ என்ன பார்த்து ஒதுங்கி போறா. அவ எப்படி என்ன ஒதுக்கலாம்? நான் தானே அவளுக்கு எல்லாமே. என்னை எப்படிடா அவ வெறுக்கலாம்? நான் இப்பவே அவளை பார்க்கணும். வாடா போகலாம் என்று எழுந்தவனை இழுத்து படுக்க வைத்த விகர்ணன், இப்ப நைட் ஆகிருச்சு, காலையில போய் அவகிட்ட சண்டை போடலாம், நீ தூங்கு. இங்க அவளை தவிர யாரும் இல்லடா என்று நெஞ்சை காட்டியவன், ராட்சசி, நெருங்கவும் முடியல, விலகவும் முடியல. இப்படி என்ன ஆக்கிட்டு அவ அங்க நிம்மதியா இருக்கா. நான் பாரு, இங்க பைத்தியம் போல பேசிட்டு இருக்க. எல்லாத்தையும் நாளைக்கு காலையில அவகிட்ட கேப்போம். இப்ப நீ தூங்கு என்று போர்வையை போர்த்தி விட்டான். அப்படியே பேசியபடியே அகர்ணன் தூங்கிவிட, அதன் பிறகு விகர்ணனுக்கு தான் உறக்கம் வரவில்லை. அகர்ணன் அருகே படுத்தவனின் மனம் எல்லாம் ஆதிராவை பற்றிதான் இருந்தது. வெகு நேரம் யோசித்தவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்க அப்படியே கண்ணசந்தான். 8 மணிக்கெல்லாம் அலுவலகம் சென்றுவிடும் விகர்ணன் அன்று கேஷுவல் உடையில் கீழிறங்கி வந்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்த கல்யாணி, ஆபீஸ் போகலையா விகா? இன்னைக்கு போகலாமா? உடம்பு சரியில்லையா என்று அவன் நெற்றி கழுத்தில் தொட்டு பார்த்தவர், நல்லா தானடா இருக்க என்று அவனை குறுகுறுவென பார்த்தார். கொஞ்சம் வெளியில போறமா, வந்து பேசுறேன் என்றவன் அவனது பைக்கில் கிளம்பினான். செல்லும் விகர்ணனை பார்த்தவருக்கு இன்று ஏதோ வித்தியாசமாக நடந்து கொள்வதாக தோன்றியது. அவன் சென்று சில நிமிடங்களுக்கு பிறகு தலைவலியுடன் கீழே இறங்கி வந்தான் அகர்ணன். அவனை பார்த்தவருக்கு கோபம் வந்தது. ஆனால் அவனிடம் காட்ட முடியாது என்பதால் சமையல் அறைக்குள் புகுந்தார். அவரது முகமே கூறியது அவரது மனதை. சரி, சமாளிப்போம் என்று அவர் பின்னே சென்றான். அம்மா, தலைவலிக்குது என்று முடிக்கும் முன் அவன் கையில் லெமன் டீயை திணித்தவர் அவனிடம் எதுவும் பேசவில்லை. பேச மாட்டியா கல்லு என்று அவர் தோளில் கையை போட்டு கொஞ்சினான். நீ பண்றது சரியில்லாகி. டீ குடிக்க கூடாதா? சாரிமா, இனி குடிக்கல. நான் என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? சொன்னாதானே தெரியும் என்றவனுக்கு நன்றாக தெரியும் அவர் எதை சொல்கிறார் என்று. ஆதிராவை எதுக்கு நேத்து பார்க்க போன என்று நேரடியாக கேட்டுவிட்டார். அம்மா, நான் அவளை பார்க்க ஒன்னும் போகல. நேத்து சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். சரி, பீச் போகலாம்னு போனேன். அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. அவகிட்ட சண்டை போட்டியா? இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு. நீ எதுவும் சொன்னியா? அவளோட வீட்ல தண்ணி வரலனா கூட இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க போல. பாவம்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுட்டு அங்கிள் வர வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கேன். என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே என்றவன் கோபமாக கிளம்புவது போல் அவன் அறைக்கு சென்றான். அத்தியாயம் 28. காலையில் விகர்ணன் நேராக வந்தது என்னவோ மருத்துவமனைக்குதான். அது ஒரு பிரபலமான உளவியல் மருத்துவமனை. அதுவும் வசதி படைத்தவர்களும் பிரபலங்கள் மட்டுமே உபயோகப்படுத்தும் விதமாக கட்டமைக்கப்பட்டிருந்த மருத்துவமனை. அது மருத்துவமனை போல் இல்லாமல் முற்றிலும் மாறுபட்டு ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல காட்சி அளித்தது. உடனே எல்லாம் அங்கு மருத்துவரை பார்த்துவிட முடியாது. குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்பாவது பதிவு செய்திருக்க வேண்டும். அன்று லிங்கத்திடம் அகர்ணனை கவுன்சிலிங் அனுப்பலாம் என்று சொன்னதோடு அல்லாமல் அந்த மருத்துவமனையில் பதிவு செய்திருந்தான் விகர்ணன். காலை 9 மணிக்கு அங்கு நேரில் வருமாறு நேற்று அழைப்பு வந்திருக்க கிளம்பி வந்துவிட்டான். உடனடியாக அகர்ணனை அங்கே நேராக கூட்டி வர முடியாது என்று மருத்துவரிடம் சூழ்நிலையை எடுத்து கூறியிருந்தான். அவனை எப்படி அணுகலாம் என்று திட்டமிடதான் அங்கு வந்திருக்கிறான். வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம், டாக்டர் சக்கரவர்த்தியை மீட் பண்ணணும். லாஸ்ட் நம்பர் 508. 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு.
என்றதும் அந்த பெண் பதிவு செய்திருக்கும் செய்தியை ஒருமுறை பார்வையிட்டாள். அவன் சொன்னது அனைத்தும் சரியாக இருக்க, லெஃப்ட்ல இருக்கிற பாத்துல ஸ்ட்ரெயிட்டா போனா ரைட் சைட் செகண்ட் ரூம் என்றவள் அவனிடம் ஒரு விசிட்டர் அடையாள அட்டையை கொடுத்தாள். அதை வாங்கியவன் அந்த பெண் சொன்ன அறைக்கு சென்றான். அங்கு 50 வயதை தாண்டிய மனிதர் சிரித்த முகத்துடன் அவனை வரவேற்றார். ஹாய் விகர்ணன், ஐ எம் டாக்டர் சக்கரவர்த்தி. ஹாய் டாக்டர், நான் ஏடி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி லிங்கம்ஸ் சன். என்னோட பிரதர் அகர்ணனுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். ஞாபகம் இருக்கு விகர்ணன், சொல்லுங்க, அவருக்கு என்ன பிரச்சனை என்று அவர் கேட்டதும் நடந்தவை அனைத்தையும் சொல்லி முடித்தான். அவருக்கு இப்ப இருக்கிறது மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர். கவுன்சிலிங்கோட டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா சீக்கிரம் அவரை ரெக்கவர் பண்ணிடலாம். அவர் நேராதான் இங்க வரணும்னு இல்ல, எங்களோட டாக்டர்ஸ் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதுல இருந்து எவ்வளவு நாளுல சரியாவான் டாக்டர்? நாள் கணக்கு சொல்ல முடியாது விகர்ணன். அவருக்கு அவர் மேல, இந்த சமூகத்து மேல, ஏன் உங்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ்வர்னு எல்லார் மேலயும் ஒருவித கோபம் இருக்கு. ரூட் காஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அத அவர் நினைச்சாதான் எங்களால சரி பண்ண முடியும். இதுல பேஷண்ட் கோஆபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், எப்ப செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்? அத நான் உங்க பிரதர் கிட்ட பேசிட்டு டிசைட் பண்ணணும். உங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி மீட் ஃபிக்ஸ் பண்றேன் என்றான். கவுன்சிலிங் கொடுக்க போறது நான் இல்ல என்று அலைபேசியை எடுத்து யாருக்கோ அழைக்க, அடுத்த 2 நிமிடத்தில் அவர்கள் இருந்த அறைக்கதவு தட்டப்பட்டது. ஒரு அழகான பெண் உள்ளே வர அவளை ஆராய்ச்சியாக பார்த்தான் விகர்ணன். இது வினயா, என் பொண்ணு. 2 வருஷமா இங்கதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவதான் அகர்ணனுக்கு கவுன்சிலிங் பண்ண போறா என்றதும் ஹாய் என்று இருவரும் அறிமுகமாகினர். பின் அகர்ணனை பற்றி அவளிடம் கூற, சக்கரவர்த்தி சொன்ன அதே விஷயத்தை தான் அவளும் கூறினாள். அவளது பேச்சில் இருந்த தெளிவு அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது. இன்று மாலை ஒரு கேஃபேவில் சந்திக்க முடிவெடுத்து அங்கிருந்து விடைபெற்று கிளம்பினான். அதே நேரம் மாணிக்கத்தின் வீட்டில் சித்ராவும் மாணிக்கமும் ஆதிராவை பார்க்க கிளம்ப, வீட்டில் அஞ்சலி விக்கியோடு அவர்களது செல்ல மகள் மட்டும் அன்றைய நாளை கடத்த வேண்டும். காலையிலேயே 2 வேளைக்கு உணவை சித்ரா தயாரித்து வைத்திருக்க பெரிதாக எந்த வேலையும் இல்லை. எழுந்து குளித்துவிட்டு மகள் துகிராவை தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தான். அதற்குள் குளித்து தலைவாரி வெளியே வந்த அஞ்சலி காலை உணவை எடுத்து வைக்க, மகளை படுக்க வைத்துவிட்டு சாப்பிட வந்தான். சாப்பிட்டு கொண்டே பார்வையில் அவளை அளந்தவன் சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டான். விகா கிட்ட நேத்து பேசின, அகிய கவுன்சிலிங் கூட்டிட்டு போக போறதா சொன்னான் என்று பேசியதும் அவள் மீது பார்வையை திருப்பினான். சரிதான், இப்ப வாச்சும் உன் அத்தை பையனுக்கு அறிவு வந்துச்சே. விக்கி என்று அவனை அதட்டியவள், போதும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாம். நம்ம எல்லாரும் பெருசாகிட்டோம். இன்னும் குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்றது நல்லாவே இல்ல என்று பேசியதும் தலையை இரு பக்கமும் ஆட்டியவன், என்னால ஈஸியா அவனை அக்செப்ட் பண்ண முடியல அம்மு. அதெல்லாம் புரியுது விக்கி, நான் உங்ககிட்ட தானே எல்லாம் சொல்ல முடியும். ஆனா நான் கேக்குற மனநிலையில இல்ல அம்மு. சரி, நான் அவனை பத்தி இனி உங்ககிட்ட பேசல என்றவள், பாப்பாவுக்கு 4 மாசம் முடிஞ்சு 1 வாரம் ஆகுது. சரி, அதுக்கென்னடி என்றவனுக்கு தனிமையில் அவளுடனான நிமிடங்கள் இம்சித்தது. இதை புரியாமல் அவனின் செய்கைக்கு வேறு அர்த்தம் புரிந்து கொண்டு கோபமாக கையை கழுவிவிட்டு குழந்தையை பார்க்க சென்றாள். அவள் சொல்ல வந்ததை முழுதாக கேட்காததை யோசித்தவன், அதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று சாப்பிட்டு முடித்தவன் துகிராவுடன் விளையாட ஆரம்பித்தான். அதை ஆசையாக பார்த்த அஞ்சலி அவளது அலைபேசியில் அழகாக அதை புகைப்படமாக்கி வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்காக மாற்றினாள். மனதின் ஓரம் குழந்தை பிறந்த பிறகு அவன் தன்னிடம் விலகி நிற்கின்றானோ என்ற கேள்வி எழும்பியது. தன்னை கண்ணாடியில் பார்த்தவளுக்கு குழந்தை பிறந்ததால் லேசாக உடல் பூசி இருந்தது. அவள் கண்ணுக்கு அவள் அழகை இழந்தது போல் தோன்றியது. ஆனால் உண்மையில் அவனுக்கு அவளை தூரத்தில் வைத்து பார்ப்பதும் அவளது பூசிய உடல்வாகும் அவள் பால் இழுத்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வெகு நேரம் எதையெதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் விளையாடி களைத்து அன்னை மடிக்கு வந்தாள் துகிரா. பசியில் கை காலை ஆட்டி அழ அவளை கவனிக்க ஆரம்பித்தாள் அஞ்சலி. அவசரமாக அவளுக்கு பாலை புகுட்டி தட்டி கொடுக்க துகிராவும் அவள் மடியில் தூங்கி இருந்தாள். அப்படியே தொட்டிலில் போட்டவள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். எதுவும் அவள் மனதில் பதியவில்லை. மனம் முழுவதும் விக்கியின் எண்ணமே. அத்தனை நேரம் அவளை மட்டுமே பார்த்திருந்தான் விக்கி. அவளோ புத்தகத்தை தவிர வேறெங்கும் பார்க்கவில்லை. அவளுக்கு விக்கி மீது கோபமாக வந்தது. முன்பெல்லாம் அவள் பேசும் உளறலை கூட ரசித்தவன் இப்போது அதுவும் பிள்ளை பெற்ற பின் அவளிடம் விலகி அவள் பேசுவதை காது கொடுத்து கேட்க மறுக்கின்றான் என்று ஆதங்கமாக இருந்தது. தன் மீது இருக்கும் காதல் கரைந்து கொண்டிருக்கிறதோ என்று அவளுக்கு பயம் வர, அதுவே அவன் மீது கோபத்தை ஏற்படுத்தியது. அதனாலோ என்னவோ அவனை பார்க்காமல்
புத்தகத்தில் கண்ணை பதித்திருந்தாள். அவளது முகத்தையே பார்த்திருந்தவனுக்கு அவளது முகத்தில் தெரிந்த அந்த திடீர் மாற்றத்தால் அவள் அருகே அமர்ந்தான். அவனை பாராமல் நகர்ந்து அமர்ந்தவளை கேள்வியாக பார்த்தவனுக்கு அவளின் விலகலுக்கு அர்த்தம் புரியவே இல்லை. அம்மூ என்று அவன் அழைத்தது கேட்காதது போல அமர்ந்திருந்தவளின் முகத்தை அவன் பக்கம் திருப்ப முயல, அவளோ பிடிவாதமாக வேறு பக்கம் பார்த்தாள். ஹே, என்னடி ஆச்சு உனக்கு? உனக்குதான் என்னமோ ஆச்சு. இப்பெல்லாம் நான் பேசுறத முழுசா கேட்க கூட உனக்கு நேரம் இல்லல்ல. என் மேல இருந்த லவ் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல என்றவளின் வார்த்தைகள் அவன் இதழுக்குள் அடங்கியது. நீண்ட நெடிய முத்தத்திற்கு பிறகு அவளை கைவளைவிற்குள் கொண்டு வந்தவன், ஓவரா பேசுற வாய்க்கு இப்படி ஏதாவது கொடுத்தாதான் சரியா இருக்கும் என்று அவள் இதழை இழுத்தவன், நீ பேசுறது எங்கடி என் மனசுக்கு கேக்குது என்றவனின் கண்களில் அத்தனை மோகம். அவன் பார்வை சொன்ன செய்தியில் அவள் கன்னம் சூடேறியது. அவளையே பார்த்திருந்தவன், அம்மு, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? துகி பிறந்ததுல இருந்து சாப்பிடவே இல்ல என்று ஏக்கமாக கேட்டான். ஆடி வாங்க போற விக்கி, குட்டி எழுந்துக்க போறா என்று அவன் பிடியிலிருந்து விலக நினைத்தவளால் 1 இன்ச் கூட நகர முடியவில்லை. அவள் காதை இதழ் மடித்து கடிக்க அவளுக்கோ உடல் கூசியது. விக்கி என்றவளது வார்த்தை காற்றில் கரைய, துகிராவுக்கும் அவர்களுக்கும் நடுவே இருந்த திரையை மூடியவன் அவளை அப்படியே அணைத்தபடி மெத்தைக்கு அழைத்து சென்றான். பகல்ல என்ன வேலை பண்ற என்று கடிந்து கொள்ள முயன்றும் செல்லமாக தான் கேட்க முடிந்தது அவளால். அதில் சிரித்தவன், உன்னை சரியா கவனிக்காததாலதான் இப்படி கண்டபடி யோசிக்கிற, இரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன் என்றவன் அவள் இதழை லேசாக கவ்வி விடுவித்தான். அவன் இதழ்களும் விரல்களும் எங்கோ மண்டி கிடந்த அவள் உணர்வுகளை அவளுக்குள் மீட்டெடுத்தது. அவள் மேனி கிறங்கி அவன் பால் சரிந்து அவனிடம் சரணடைய காத்திருந்தது. மெதுவாக அவளை ரசித்து, அவளை இம்சித்து, அவளை வதைத்து, அவளுள் நுழைந்து அவளிடம் சரணடைந்தவன் மூச்சு வாங்க அவள் அருகே சரிந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகான கூடல். அப்படியே அவள் புறம் சரிந்தவன், ஆர் யூ ஓகே பேபி என்று கலைந்திருந்த அவள் கேசத்தை ஒதுக்கியபடி கேட்டான். என்ற முனகல் மட்டுமே அவளிடம். உணர்வின் பிடியிலிருந்து அவள் வெளிவரவில்லை. அப்படியே கண்ணை மூடி படுத்திருந்தாள். அவளிருந்த கோலம் அவனை மீண்டும் அவள் பால் இழுக்க, ஒன் மோர் பேபி என்று அவளை ஆட்கொள்ள, இந்த அறை முழுவதும் அவளது முனகல் சத்தமும் அவனது முத்த யுத்தமும் தான் நிறைந்திருந்தது. களைப்பின் மிகுதியில் அவள் உறங்கிவிட அவனும் அவளை அணைத்தபடி படுத்து உறங்கினான்.